வெச்சாண்டா ஆப்பு எனக்கு அப்படின்ற மாதிரி 2வது ப்ரோமோ கூட அப்படி தான் வந்துச்சு. 3வது ப்ரோமோ அதை விட பயங்கரமாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்வதியுடைய ருத்ர தாண்டவம் நைட்டு தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. என்னடா இத்தனை பயங்கரம் நடுங்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறியே, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிஜமாவே பார்வதி நினச்சா ரொம்ப பாவமாக தான் இருக்குது அப்படிங்கிறத அந்த ப்ரோமோ பார்க்கும் பொழுது அவங்க ரொம்ப தனிமையில் ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரோமோ 3க்கு ஒரு பேஸ்மெண்ட்டாக ப்ரோமோ 2 இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ப்ரோமோ 3க்கு 3 தான் பேஸ்மெண்ட் ப்ரோமோ 2க்கு. ஏன்னா முன்னாடி அதை போட்டாங்க நைட் நடந்தது அப்படிங்கிறது தான். ஸோ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பேச்சு அவர் கேட்கவே மாட்டார் போல திவாகர். பிடிச்சி ஏறுன்னு ஏறுறாங்க பார்வதி. அதுக்கு இருந்து தலானியை தூக்கி அடிச்சிட்டாங்க. அப்போ ரெட் கார்டா தெரியல. ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் அரகண்டாக இருக்காங்க சொன்னால் புரிஞ்சுக்க போகிறாரு. அதுக்கு அவ்வளோ கோவம் காட்டணுமா அப்படின்ற மாதிரி யாருக்கெல்லாம் தோணுச்சுங்கிறத சொல்லுங்கள். அதுதான் இந்த ப்ரோமோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி ஒரு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணிட்டீங்கன்னா 4 பேருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும், இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு வியூஸ் போகும். அதனால் அதை நம்ம கேட்குறோம், அது மாதிரி பண்ணிடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணாதவங்க. இந்த 2 விஷயம் தான். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரோமோ 3ல் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியோட எமோஷன் வந்து ரொம்பவே கேரி அவுட் ஆகுது. அதை பார்க்கும் பொழுது இப்போ தான் நடந்திருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு கொடுக்குது. ஓகே, பிக் பாஸ் வந்து சும்மா இல்லாமல் சொரிஞ்சு விடுவார் அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி சும்மா இருக்கிறவனே சொரிஞ்சு விட்டார் நம்ம பிக் பாஸ். அப்படி என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபெஷன் ரூமுக்கு நம்ம திவாகரையும் பார்வதியும் கூப்பிட்டு வாட் இஸ் மீன் பை குவாலிட்டி கண்ட்ரோல், கேன் சம் ஒன் எக்ஸ்பிளைன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒன்று அவங்க திருன்னு முழிக்கிறாங்க. முழிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரில. என்னடா அது இப்படி கேட்டுவிட்டாரு, நமக்கு வேறு இன்னும் தெரியாது அப்படின்ற மாதிரி திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைஜீன் சம்மந்தப்பட்டது சார், ஸ்மெல்ல வச்சு பார்க்குறோம், ஒரு க்ரைட்டீரியா இருக்குது சார் அப்படின்றாரு. உடனே பார்வதி கேட்குறாங்க. பார்வதி வந்து மக்களுக்கு வந்து தரமான பொருட்கள் போடுறது தான் குவாலிட்டி கண்ட்ரோலுடைய முதற்கட்ட ஒரு வேலை அப்படின்ற மாதிரிலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ வந்து பிக் பாஸ் சொல்லிட்டு இதெல்லாம் ஓகேம்மா, இதாக பார்க்க சொன்னாங்க, ஒன்றா ரொம்ப பொறுப்பாக பார்க்குறதெல்லாம் ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் காரசாரமாக இப்போ எண்ணெயில் போட்டால் ஏதாவது ஒரு பொருளை சூடான எண்ணெய் போட்டிங்கன்னா அப்படி புத்து அந்த மாதிரி வரணுமா, இது என்னமோ புஷ்ஷுன்னு ஓகே ஸ்மெல் நல்லா இருக்குது, அடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குது, ஓகே தூக்கி போடு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி அந்த பாட்டிலில் தூக்கி போட்டுருவாங்க. இவ்வளோ தான் நடக்குது. மற்றபடி ஏதாவது இம்ப்ரூவைசேஷன் இந்த ப்ரோமோவில் வர மாட்டேங்குது, எந்த கண்டென்ட் இருக்க மாட்டேது அப்படின்னு சொன்னோன்னே பார்வதி அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. ரைட், ஓகே சார் என்ன எதிர்பார்க்குறா தெரிஞ்சு போச்சு, அண்ணே நம்ம தரமாக செஞ்சிருவோன்ட்டாங்க. அது மட்டும் இல்லை QC பேட்ஜ் உங்களை ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் ரூல்ஸ் போட்டாங்க. அடுத்து தான் ஒரு சூப்பர் காமெடியே என்னன்னா, ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ரூல்ஸ், அதாவது இவனுக்கு எப்படிப்பட்ட ரூல்ஸ், QCக்கு உள்ளே இருக்க பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு எப்படி ரூல்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து போடுறாங்க. ஸோ QCக்கு என்ன ரூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, QC உள்ளே இருக்கும்போது தான் நீங்கள் உள்ளே வரணும். இன் அண்ட் அவுட் அவங்க பிரேக் எடுக்கலாம், அவங்க வந்து ஜூஸ் கடைக்கு போகலாம், விசிட் பண்ணலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட க்ரைட்டீரியாஸ் கொஞ்சம் லூசன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்ன வேணாலும் வந்து சொல்லலாம். ஓகே, குறைகள் சொல்லலாம், என்னன்னாலும் சொல்லலாம், ட்ரிகர் பண்ணலாம், எதுனாலும் சொல்லலாம், எதுனாலும் ரிஜெக்ட் பண்ணலாம், எப்படினாலும் ரிஜெக்ட் பண்ணலான்ட்டார். ஓகே, அடுத்து QC என்ன கேட்டாலும் வந்து பிக் பாஸ்லேருந்து வீட்டிலேருந்து கொடுக்கணும். இப்போ இன்கேஸ் காஃபி கேட்குறாங்க, டீ கேட்குறாங்க, இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பொருட்களில் கேட்கணும். அது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி QCயோடைய லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேரி பண்ணுறாரு பிக் பாஸ். அப்படியே தூக்கிட்டு போகிறார். அந்த ஹைலைட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு வந்து ரொம்ப ஒரு அட்ராக்ஷனாக இருந்தது இந்த ரூல்ஸ். ஏன்னா இதுதான் சண்டையை கொடுக்கும்ன்ட்டு. ஓகே, அடுத்து பிக் பாஸ்க்கு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒன்ஸ் பை ஒன் தான் QCக்கு போகணும். QCக்கு போய் அடிச்சு இப்போ நீ காலில் போனால் பாருங்க பப்பர் பேன் ப்ரோமோவில் போய் நின்று கூட அப்படின்ட்டு போய் சண்டை போட்டுருந்தாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு க்யூவில் போய் நிற்கிறியா, ஒருத்தன் போய் QC பாஸ் ஆகுதா, அடுத்து ஒருத்தன் வரியா QCயில் கொடுக்குறியா, QC பாஸ் ஆகுதா போ அப்படின்ற மாதிரி கான்செப்ட் தான் ஒர்க் அவுட் ஆகும். நீ வதன்னு உள்ளே போய் நிற்கக்கூடாது. Q தான் உள்ளே போகணும் QC இருக்கும்போது. ஓகே, ஸோ QC கிட்ட தான் கேட்கணும், இன் அண்ட் அவுட் பார்த்துட்டு தான் நீங்கள் உள்ளே போகணும். சும்மாலாம் போக முடியாது. QC இடத்துக்கு நீங்கள் போகக்கூடாது, QC கிட்ட கேட்காம எதுவும் தொடக்கூடாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் பிக் பாஸ் பீப்புள்ஸ்க்கு. ஓகே, ஸோ ஏன்னா அவங்க தான் வந்து போய் கொடுக்க போகிறாங்க ஓனர்ஸ் அப்படிங்கிறது தான். ஏன்னா எல்லாத்துக்குமே யாருமே உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறது தான். இங்கே என்னடானா எல்லாருமே உள்ளே தான் இருக்காங்க. லக்ஸரி ஹவுஸு இப்போ வேலை பார்க்குறவன் எல்லாருமே ஜூஸ் போடுறவன், ஜூஸ் விற்கிறேன், ஜூஸை மேனுஃபேக்சர் பண்ணுறவன் எல்லாருமே QC கிட்ட தான் நின்று பதப்பரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. லக்ஸரி டிலக்ஸில் இருந்தால் மட்டும்தான் வரல, சூப்பர் டிலக்ஸில் இருக்க மட்டும்தான் வரல உள்ள. மிச்சம் எல்லாரும் உள்ளே வந்திருந்தாங்க பார்த்தீங்க. அப்படிலாம் வரக்கூடாது. அதுவும் ஓனர்ஸ் மட்டும்தான் உள்ளே வரணும், 1 by 1 தான் வரணும், க்யூவில் நின்று தான் வரணும் அப்படிங்கிறது தான் ரூல். அதையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டார் பிக் பாஸ். கூப்பிட்டு வச்சு அப்படியே தெளிச்சு விட்டார் தண்ணியை. முழிச்சிருங்கப்பா, சும்மா உட்காந்துக்கிட்டு இப்படிலாம் பார்க்குறது சுவாரஸ்யம் இல்லை மக்களுக்கு, ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கன்னொடனே பார்வதி கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பிச்சு. அதான் ப்ரோமோ 2ல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன QCன்னு சொல்லிகிட்டே இருக்கேன், இந்த லூசுமா என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி தூக்கி போட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மைக்கெல்லாம் அடித்து தூக்கி எரிஞ்சு
பார்வதி வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆகி நான் அவன் சொல்கிறதானே கேட்குறேன் பாருமா என்னமோ பிலிமி பாருமா அப்படின்ற மாதிரி அவர் பின்னாடி போகிறாரு. இருந்தாலும் அடிச்சு நொறுக்குறாங்க. ஓகேவா? இப்போ செகண்ட் ப்ரோமோ அதே லீடு தான். என்னன்னா அவர் சொல்கிறத கேட்க மாட்டாரு. நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா சொல்லி தலான்னு எடுத்து அடிக்கிறாங்க. இது தவறு. இது பண்ணக்கூடாது. என்னதான் நீங்கள் வந்து உயர்ந்தவர்களாக இருந்தாலும், நீங்கள் பெரிய புடுங்கியாக ஆங்கராக நீங்கள் சர்வை பண்ணாலும், ஒரு மனிதனை தாக்குவது அப்படிங்கிறது தவறு. இதுக்கு ரெட் கார்டு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். நீ தூக்கி தலானி கீழே அடித்தாலே கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி முருகதாஸ் எங்க கை வச்சு பாரு அப்படின்னாரு. நீ தூக்கி நேராகவே அடிக்கிறியே, அப்போ எவ்வளோ திமிரு இருக்கும். நீங்கள் கண்டென்ட் தான் பண்ணுறீங்க பார்வதி. இதெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் போக வேண்டான்ற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு அட்வைஸ் தான். ஏன்னா கண்டென்ட் பண்ணுறேன்ற பேரில் நீங்கள் முடியை விரிச்சு போட்டு ஆடுங்க. அது உங்கள் முடியை எவனும் கேட்க போகிறது இல்லை. ஒரு தலானி எடுத்து அடிங்க, கீழே கூட அடிங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் தலானி எடுத்து ஒருத்தன் மேலே அடிக்கிறது அப்படிங்கிறது வன்முறைக்கு சமம். இதை நீங்கள் பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க. ஸோ அது எப்போ அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் வீடியோ போடுறேன். ஓகே, இதுதான் ப்ரோமோ 3ல் வந்த கண்டெக்ஸ்ட். அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து ஒன்று நடக்குது. அதுதான் வந்து ரொம்ப இது. எனக்கு சோறு போய் எடுத்துகிட்டு வராங்க. சோறில் எனக்கு கூட யாரும் இல்லை, நான் தனியாக தான் இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சீன் கிரியேட் பண்ணுறது. திருப்பி என்னை எந்த குத்துறாங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏமா இந்த சீசனே அப்படி தான். எவன் ஒழுங்காக ஆடுறான் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. திடீர்னு வந்து நல்லா பேசுகிற மாதிரி பேசுகிறப்ப நீங்களே அப்படி தானே பண்ணுறீங்க. திடீர்னு அழுவுறீங்க, திடீர்னு சிரிக்கிறீங்க, எதுக்கு அழுவுறீங்க, எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு தெரியல. உங்களை எப்படி நம்பி பேசலாம் வேணாமான்னு தெரில. அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? விக்ரம் தான் இந்த சீசனை கரெக்டாக கணிச்சான். வெளியே இருந்து பார்க்கும்போது நான் வந்து ஆடியன்ஸ் தான் உள்ளே இருக்கேன். ஆனால் மிச்சர் தின்னுட்டு இருக்கான் அவன் என்ன சொல்கிறான், வெளியே இருந்து பார்க்குறப்ப எல்லாரும் மிச்சர் சாப்பிட்ற மாதிரியே இருக்குடா, ஒரு போராக இருக்குது, ஒரு கண்டென்ட்டை நீங்கள் வந்து ஒரு ப்ரெசென்டபுளாக பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி தூக்கி அடிச்சிட்டான். மிச்சம் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மிங்கின்னு இருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் கண்டென்ட்டு அப்படின்றத ஜென்ரலைஸ் பண்ணவே யாராலையும் முடியல. ஓகே, அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ப்ரோமோ 3 ரியாக்ஷன் நம்ம வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து இந்த கடையை மூடிடுவோம். ஆனால் பார்வதி கொஞ்சம் ஓவர் தான். அவரை விட அதிக வயது அப்படின்றத நான் பார்க்கல. ஒரு மனுஷன் உனக்காக வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்தாரு, அந்த காலில் அப்படி இப்படி வந்துட்டு அவரோட கேரக்டர் எப்படினா இருக்கட்டுங்க. சரியா? அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கட்டும், பாத்ரூம் வெட்டி பார்த்தா அதெல்லாம் உண்மைத்தன்மை தெரியல. அது தெரியாமல் நம்ம பேசக்கூடாது. ட்விட்டரில் வந்த கிளிப்பை வச்சு அவர் உனக்காக நின்னார்ல, கேட்டால் இவ்வளோ உனக்கும் நான் நின்றுருக்கேன் பாருங்க, சொல்கிறது புரியலான்னு சொல்லி தூக்கி அடிக்கிறா. அது எப்படி இருக்கும் தர்பூசணிக்கு? யோசிச்சு பாருங்க. பிதுங்கிருச்சு தர்பூசணி. ஊரே உன்னை குத்திட்டு இருக்கேன், எப்போ கூட பார்க்க மாட்டேன், என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேன்னு கத்துறா. இதெல்லாம் நியாயமாங்க? சொல்லுங்க நியாயமா? இதெல்லாம் நான் யாரையும் நம்பி கிடையாது. ஏன் கேம் ஆட தெரியும், நம்பி ஒன்று பண்ணுறாங்க. அப்போ திவாகர் முதுகில் குத்திருக்காருன்ற மாதிரி சமம். அது இருக்கட்டும். பட் அதுக்காக தூக்கி தலானி அடிக்கிறதுலாம் கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட் வீக்லேருந்து தான் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ அதனால் பார் வந்து ரொம்ப எவ்வளோ கடுப்பாக இருக்கும் பார் அழுகுறா. நிஜமாக கஷ்டமாக தான் பார்க்குறதுக்கு. பட் இருந்தாலும் உங்களோட ஆக்ஷன் அதை ஜஸ்டிஃபை பண்ணல பாரு, அதுதான் வந்து இஷ்யூ. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதி எல்லை மீறி கொண்டு போகிறாள். நியாயம் இருந்தாலும் காந்தியடிகள் போல நீங்கள் போராட வேண்டும். ஒரு கன்னத்தை காட்டி இன்னொரு கன்னத்தை நீங்கள் காட்டலாம், பட் அடிக்கக்கூடாது. ஓகே, அது தப்பு.